இதை வந்து செல்லில் பார்த்தேன், ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ். இதை பார்த்த பிறகு நான் சரி இதை மருந்து வாங்கி ஊற்றலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க. ஊற்றின பிறகு வாழை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுது இந்த மருந்து ஊற்றுறதுக்கும் அதுக்கும். அதில் அப்புறம் தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி இதை ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்ஃபிக்ஸுங்கிற ஒரு மருந்தை அடுத்த டோஸ், இது ஒரு 3 மாதத்துக்கு இந்த மருந்து அபிமான, அடுத்தது ஆர்ஃபிக்ஸ், அதை ஊற்றினேன். அதை விட நல்லா இன்னும் மறுபடியும் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது. இந்த FL-1 அடிக்கும் பொழுது காய் வந்து உங்களுக்கு நல்லா விறப்பா நிற்கும், விரைச்சி பிஞ்சு நல்லா வளமாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இந்த ரஸ்தாளி வந்து முன்னாடி காய் வந்து கட்டையாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், நீளம் இருக்காது, பர்மனும் இருக்காது. இப்போ FL-7 அடிச்சிட்ட பிறகு காய் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது, பர்மனாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. வணக்கம், என் பேர் கண்ணன். திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்கா பம்பரஞ்சுட்டிங்கிற ஒரு கிராமத்தில் கற்பூரவள்ளி வாழை போட்டிருக்கிறேன். ஒரு 1000 வாழை போட்டிருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி நல்லா காய விட்டு தான் விடணும். ரொம்பவும் ஈரப்பதம் இருந்ததுன்னா பூச்சி வந்துடும். 10 நாள் நல்லா காஞ்ச பிறகு தண்ணி விட்டோம்னா மண்ணும் பொலப்பொலப்பு இருக்கும், மரமும் நல்லாயிருக்கும். நல்லா மரம் பருமனாக இருக்குது, நல்லா காயும் நல்லா பருமனாக வந்திருக்கு. இதில் வந்து கற்பூரவள்ளியும் ரசாலியும் 6 மாதத்துலேருந்து இந்த மருந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இதை வந்து செல்லில் பார்த்தேன், ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ். இதை பார்த்த பிறகு நான் சரி இதை மருந்து வாங்கி ஊற்றலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க. அவங்க சொன்ன முறைப்படி ஃபாலோ பண்ணி ஊற்றினேன். ஊற்றின பிறகு வாழை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுது இந்த மருந்து ஊற்றுறதுக்கும் அதுக்கும். அதில் அப்புறம் தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி இதை ஊற்றிக்கிட்டு இருந்தேன். 200 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு கலந்து மரத்துக்கு 1 லிட்ரு வேரில் சுற்றி ஊற்றணும், அது மாதிரி ஊற்றினேன். வாழை கொஞ்சம் டெவலப் நல்லா தெரிஞ்சுது. உரம் வைக்கிற வாழைக்கும் உரம் வைக்காத வாழைக்கும் இந்த மருந்து ஊற்றுற வாழைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது. ஊற்றினேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்ஃபிக்ஸுங்கிற ஒரு மருந்தை அடுத்த டோஸ், இது ஒரு 3 மாதத்துக்கு இந்த மருந்து அபிமான, அடுத்தது ஆர்ஃபிக்ஸ், அதை ஊற்றினேன். அதை விட நல்லா இன்னும் மறுபடியும் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது. அப்புறம் அதையும் தொடர்ந்து ஊற்றினேன். அதுக்கப்புறம் தார் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து குலை தள்ளிட்டது பிறகு இப்போ இந்த FL-7ங்கிறத அடிச்சிட்ருக்கேன். அதாவது பூ வரும் நேரத்தில் அடிக்கிறது. இது அடிக்கும்போது சீப்பு எட்டி வைக்கும், பிஞ்சு நல்லா வளமாக நெட்டுப்போக்கு இருக்கும், தாரோடைய வெயிட்டு ஜாஸ்தி வரும். இப்போது அந்த அடித்த பிறகு ஒரு 6 தார் வெட்டி எடைக்கு கொடுத்தேன். ஒரு தார் ஒன்று 25 கிலோ, 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் வந்தது. கிலோ 24 ரூபான்னு கொடுத்தேன் நான். இந்த FL-7 அடிக்கும் பொழுது காய் வந்து உங்களுக்கு நல்லா விறப்பா நிற்கும், விரைச்சி பிஞ்சு நல்லா வளமாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இந்த ரஸ்தாளி வந்து முன்னாடி காய் வந்து கட்டையாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், நீளம் இருக்காது, பர்மனும் இருக்காது. இப்போ FL-7 அடிச்சிட்ட பிறகு இப்போ நான் 3 டோஸ் கொடுத்துருக்கேன். காய் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது, பர்மனாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. 16 லிட்ரு டேங்கில் 160 மில்லி போட்டேன். அந்த காய் வந்து அதை அடிக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் அடிக்கும்பொழுது அது பிஞ்சு வந்து நெட்டுப்போக்கு கிடச்சி தெரிஞ்சுது. 10 நாளைக்கு ஒரு டைம் அடிப்பேன். இப்போ 3 டோஸ் அடிச்சிருக்கேன். இதில் காயினுடைய சுற்றளவும் நல்லாயிருக்கும், அதாவது தாரோட சுற்றளவு. காய் நெட்டுப்போக்காக வரும்போது தாரோட அகலம் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ நல்லாயிருக்கு, தார் வெயிட்டும் நல்லா வெயிட் வருது, காயும் சைனிங்காக இருக்கும், நல்லாயிருக்கு. கெமிக்கல் கொடுக்குற வாழை உடனடியாக பழுத்துரும், அந்த பனி வந்து தாங்காது. ஆர்கானிக்கு கொடுக்கும்பொழுது அந்த தார் அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது. நம்ம எப்போ தாமதமாக வெட்டணுமோ வெட்டிக்கலாம். அதை கரெக்டாக ஒரு 90 நாள் டைம். இப்போ இது 100 நாள் வரைக்கும் தாங்கும், 100 நாள் 110 நாள் வரைக்கும் கூட இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது உங்களுக்கு.